தெய்வன்றது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இது மதம் பற்றி பேசலை, கிறிஸ்தவர் இந்து முஸ்லீம்ன்ற விஷயத்துக்கு வரல. பொதுவாக நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, நம்மளுக்கு ஒரு தெய்வம், எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அல்லாவாக இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, இயேசுவாக இருந்தாலும் சரி, இந்தாப்பா தம்பி வச்சுக்கோன்னு யாரும் கை மூலிமா வந்து கையில் கொடுக்கறது கிடையாது. புரியுதுங்களா? யோகன்றது தான் உன்னோட வளர்ச்சியே. அது ஒரு மனுஷ ரூபத்துலேயும் வரலாம், தெய்வ ரூபத்துலேயும் வரலாம், விரோதி மூலியமாகவும் வரலாம், துரோகி மூலியமாகவும் வரலாம். புரியுதுங்களா? எதிரி மூலியமாகவும் வரலாம், ஜீவராசி மூலியமாகவும் நம்மளுக்கு யோகம் வரலாம். ஏன்னா நம்ம யாருமே சாதாரண விஷயமா ஒன்றுமே இல்லாதவன் அப்படின்னா போது மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. அதே வகையில் செஞ்சது அந்த ஜீவராசிகளும். இன்னும் இது வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, ஐயோ நம்மளுக்கு என்ன பயம் வந்துருச்சு அப்படின்னு யோசிக்க அவசியம் தேவை. இவ்வளோ வீடு, ஒரு தெருவில் ஒரு 100 வீடு இருக்குப்பா, ஒரு வீட்டில் தெருவில் 100 வீடு இருக்குது. இவ்வளோ வீடு விட்டு அந்த ஜீவராசி உன் வீட்டுக்கு மட்டும் ஏன் வரணும்? வீடு லாக் பண்ணி வச்சிருக்க, இவ்வளவும் பண்ணி வீட்டுக்குள்ளே வருதுன்னா, ஸோ உன் வீட்டுக்குள்ளே வரணுன்ற விதி எதுக்கு? உன் வீட்டில் வந்து அது பயப்படுத்துறியோன்னு பயப்படுறியோ, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் வீட்டுக்குள்ளே வரணுன்ற விதி இருக்குது, அவங்க வீட்டுக்குள்ளே காலை வைக்குது.